ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரெண்டு பேரும் மனசுக்குள்ள நிறைய ஆசைங்க வச்சிருப்பாங்க. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்ல ஒரு சின்ன தயக்கம் இருக்கும். அந்த தயக்கமே இல்லாம நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற அந்த காதல மொத்தமா பரிமாற ஒரு இடம்தான் எங்களோட மேடை. ஆஹா என்ன பொருத்தம். மீண்டும் காதலிக்க வாங்க. நம்ம ஆஹா என்ன பொருத்தத்துக்கு முதல் வரப்போற கப்பல் கிரிதர் அண்ட் ரமா. அடடா ஒரு தேவதை வந்து போகுதே இந்த வழி, புதிதா இவள் தேகத்தை யார் நெய்ததோ பட்டு தரியில், பெரிதாய் ஒரு பேரரை வந்து தாக்குதே இரு விழியில், வலியா இது இன்பமா என்ன ஆகுவோ இவள் யாரோ யாரோ உயிரே உயிரே உயிரே. வெல்கம் டு ஆஹா என்ன பொருத்தம். ஹாய் ரமா. ஹாய். ஹாய் கிரிதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. ரமா நீங்க எங்க வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன். ஓகே, நீங்க? நானும் ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன்ல மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ். எப்படி அப்பா அம்மா பார்த்த உடனே நீங்க ஓகேன்னு சொல்லிட்டீங்களா, இல்ல ரெண்டு பேரும் பேசணும் நாங்க ஒருத்தரை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு சொன்னீங்களா? இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் நாங்க மீட் பண்ணது டெம்பிள்ல. சோ அதுவே ஒரு இன்சிடென்ட் மாதிரி இருந்துச்சு. லைக் எங்க ரெண்டு பேருக்கு பாத்தீங்கன்னா ஹைட் தான் இஷ்யூ. லிட்டில் பிட் என்னோட ஷார்ட்டா இருப்பா. ஸோ டெம்பிள்ல ஃபர்ஸ்ட் நாங்க வந்த உடனே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இல்லைங்க, வில் செக் த ஹைட் அப்படின்னு சொல்லி போட்டோ செக் பண்ணாங்க. போட்டோ எடுத்தோடனே ஐ வாஸ் taller than her and they told okay. I mean எங்க அம்மா கேட்டாங்க do you like her அப்படினா yes I like her. எங்க அம்மா அவட்ட போய் கேட்டாங்க do you like him yes அப்படினா okay then we went to hotel directly. நீங்க சொன்ன மாதிரி இவ்ளோ ஃபாஸ்டா வந்து நடந்துதா? பொண்ணுனா வந்து பார்த்தோனே பிடிக்கணும், அந்த ஃபயர் வரணும் பார்த்த உடனே. so I got that immediately after seeing Rama. அவங்க பார்த்த உடனே அந்த ஃபயர் அந்த லைக்கிங் உங்களுக்கு வந்துச்சு. love at first sight அப்படினு சொல்லிக்கலாம். கிட்டத்தட்ட வீட்ல ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் எப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சீங்க, எங்க மீட் பண்ணீங்க, அதெல்லாம் சொல்லுங்களே. சென்னையில சுத்தாத இடமே கிடையாது. சென்னையில சுத்தாத இடமே கிடையாது. வீட்ல பெர்மிஷன் கிடைச்சப்பறம் நம்மளுக்கு என்ன பயம் அப்படியே ரெண்டு பேரும் சுத்திட்டு இருந்தீங்களா? ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது அவங்க பர்த்டேல மீட் பண்ணோம். so it was in a hotel where I gave a treat to her and I gave a pendant also as a gift to her. okay அந்த gift இன்னும் வச்சிருக்கீங்களா? of course. எங்க ஷோட ட்ரெடிஷன், இங்க வந்த கப்பல் திருப்பிங்க எங்களுக்காக மாலை மாத்தணும்னு எங்களோட ஆசை. எங்களுக்காக மாலை மாத்திக்கிறீங்களா? sure. நம்ம ஆஹா என்ன பொறுத்ததுக்கு அடுத்தது வர போற கப்பல் ரம்யா அண்ட் சந்தோஷ். என் இதயம் இதுவரை துடித்ததில்லை, இப்போ துடிக்கிறதே. என் மனசு இதுவரை பறந்ததில்லை, இப்போ பறக்கிறதே. இது எதனால் எதனால் தெரியவில்லை, அதனால் பிடிக்கிறதே. இது சுகமா வலியா புரியவில்லை, கொஞ்சம் சுகமும் கொஞ்சம் வலியும் சேர்ந்து துரத்துகிறதே. ஹாய் ரம்யா, ஹாய் சந்தோஷ். Hi. வெல்கம் டு ஆஹா என்ன பொறுத்தம். ஹலோ. ஹலோ. hello. சொல்லுங்க, உங்களது எப்படி, லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? எங்களோடது ஒரு டிபிக்கல் லவ் மேரேஜ். ஆக்சுவலி தமிழ் படத்துல பாக்குற மோஸ்ட் ஆஃப் த ஸ்டோரிஸ் மாதிரி தான் எங்களோடது. ஓகே. ஹீரோ வேலை தேடி சென்னை வராரு, சென்னையில வேலை கிடைக்காம கொஞ்ச நாள் சுத்துறாரு, அப்புறம் வேலை கிடைக்கிறது, பக்கத்து வீட்டுல பொண்ணு. ஒன்லி திங் இஸ் அவ என்னோட ஒரு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ், அவ்வளவுதான். மத்தபடி ஆல் தி சேசிங் அதெல்லாம் நடக்குமே, அந்த மாதிரி ஏதாவது மதில ஏறி குதிக்கிறது அந்த கதையெல்லாம் இருக்கா? ஆப்வியஸ்லி மீட்டிங் வந்து பக்கத்துல இருக்கிற அந்த கோழி கொஞ்சம் தூக்கிட்டு ஓடிட்டீங்க. எந்த
ஸ்டேஜ்ல வந்து இவங்க தான் என் லைஃப் பார்ட்னரா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்க? எனக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு. எப்படி என் கூட மிங்கிள் ஆறாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லி, எதுவா இருந்தாலும் ஓப்பனா பேசிடுவாங்க. நம்ம இமேஜின் பண்ண மாதிரி இந்த மாதிரி ஒரு பையன் நம்மளுக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு இருந்தது. உங்களுக்கு என்ன பிடிச்சது அவங்க கிட்ட? Obviously she is beautiful. Of course. So and இன்னொன்னு she is very bold. அந்த டைம்ல I saw that as a very good quality. அவங்களோட போல்ட்னஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. எண்ட் ஆஃப் தி டே உங்க மேரேஜ் எப்படி நடந்தது அத சொல்லுங்க. Actually அவங்க வீட்ல தான் அப்போசிஷன் இருந்தது. அவங்க வீட்ல. ஓகே. நான் வந்து படிச்சிட்டு இருந்ததனால அம்மா வந்து ரொம்ப யோசிச்சாங்க. லைக் படிக்கிற டைம்ல இந்த மாதிரி அஃபேர்லாம் வந்தானா படிப்பு டிஸ்டர்ப் ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சாங்க. பட் அதர் தேன் தட் ஃபைன். ஒரு பிளேஸ்மெண்ட்லாம் ஆனதுக்கு அப்புறம் ஓகே ஷீ செட்டில்ட் ஓகே அப்படி சொல்லிட்டு அம்மா ஓகே சொல்லிட்டு நானும் கொஞ்சம் பெட்டரா செட்டில் ஆன அப்போ ஒரு நல்ல ஜாப் கிடைச்ச அப்புறமா நீங்க உங்க பேரண்ட்ஸோட போய் முறைப்படியா பொண்ணை கேட்டு கல்யாணம் பண்ணீங்க. தட்ஸ் நைஸ். எங்களுக்காக நீங்க மாலை மாத்திக்க ரெடியா இருக்கீங்களா? ஷியோர். பூக்கள் பூக்கும் தருணம் ஆறுயிரே பார்த்ததாரும் இல்லையே. புலரும் காலை பொழுதை முழுவதையும் விரிந்து போவதில்லையே. நேற்று வரை நேரம் போக நம்ம ஆஹான்னு பொறுத்ததுக்கு அடுத்த வார போற கப்பல் மரியா பிரபு அண்ட் சானிலா. உயிரின் உயிரே உயிரின் உயிரே நதியின் மடியில் காத்து கிடக்கின்றேன். ஈர அலைகள் நீரை வாரி முகத்தில் இறைக்கும் முழுதும் வேர்க்கின்றேன். வெல்கம் டு ஆஹா இந்த பொறுத்தது. ஹாய் பிரபு அண்ட் சென்னிலா பேபி. எஸ் ஹலோ. ஹலோ. சோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? பேஜ்ல ஒர்க் பண்றோம். ஓகே தட்ஸ் நைஸ். நீங்க ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க. ஓகே. என்னோட ஹாபிஸ் வந்துட்டு ஜுவல்லரி மேக்கிங் பண்ணுவேன். ஜுவல்லரி மேக்கிங். ஓ தட்ஸ் நைஸ். பெயிண்டிங். ஓகே. எப்படி வந்தது இந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் உங்களுக்கு? நானா புக் பார்த்து பண்ணி பண்ணி அப்படியே கத்துக்கிட்டு இருக்கேன் எல்லாமே. ஓ இதுவும் நான் பண்ணது. வாவ் ரொம்ப அழகா இருக்கு. எங்களோட ட்ரெடிஷன். எங்களுக்காக நீங்க மாலை மாத்திக்க ரெடியா இருக்கீங்களா? ஓகே ஓகே ஓகே. ஓகே. எப்படி இருந்தது இந்த ஃபீலிங்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கா? உங்களுக்கு என்ன லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ். லவ் மேரேஜ். லவ் மேரேஜ். யார் ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்ணாங்க? நான் தான். அவங்க தான். நீங்க தான் ப்ரொபோஸ் பண்ணீங்க. என்ன பார்த்து ப்ரொபோஸ் பண்ணீங்க? அவங்களோட கேரக்டர், அவங்களோட ஹேர், அவங்களோட கேரக்டர், அவங்களோட முடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இல்ல லாங் ஹேர் அவங்களது. கட் பண்ணிட்டேன். அப்ப லாங் ஹேரா இருந்தது. சோ அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் கட் பண்ண விட்டீங்க? அவங்கள தான் கட் பண்ணாங்க. அவங்க தான் கட் பண்ணிட்டாங்களா? ஓகே. ப்ரொபோஸ் பண்ண உடனே ஓகே சொல்லிட்டீங்களா எப்படி? இல்ல இல்ல கொஞ்ச நாள் வெயிட் பண்ணாங்க. கொஞ்ச நாள் வெயிட் பண்ண வச்சாங்க. 1 month வெயிட் பண்ண அலைய வச்சாங்க. விட்டுருக்கீங்க அலைய அவங்கள? விட்டாங்க. அலைய விட்டாங்களா? ஓகே. நீங்க ஏன் அந்த டைம் எடுத்தீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பயமா இருந்துச்சு, வேற ஒண்ணும் இல்ல. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பயமா? பிடிக்குமே எதுக்கு பயம்? இன்சென்ஸ் லவ் பண்ணி Any வீட்ல problem, ஒத்துப்பாங்களா? ஆமா. ஓகே ஓகே. நீங்க போய் உங்க இடத்துல உட்கார்ந்துக்கங்க. Thank you. நம்ம ஆஹான பொறுத்தத்துல மொத்த 4 ரவுண்ட். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன். இது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ரவுண்ட். சோ இதுல வந்து ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஒருத்தர் எவ்வளவு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, அவங்கள நீங்க எவ்வளவு ரசிச்சு புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு நாங்க பார்க்க போறோம். ஓகே ஓகே. சரி ஜென்ஸ் கொஞ்சம் வெளியே வரீங்களா? பொதுவாவே பொண்ணுங்களுக்கு சாரி, மேக்கப், நகை, போன்ஸ், சாக்லேட்ஸ், பணம்னா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கும்? இந்த 6 ஐட்டம்ல நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே என்ன எடுப்பீங்க? அதை நீங்க வந்து செலக்ட் பண்ணணும். அதே ஐட்டமா உங்க ஹஸ்பண்டும் கரெக்டா செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ். ஒருவேளை தப்பாயிடுச்சுன்னு நினைச்சுக்கோங்க 0 பாயிண்ட்ஸ். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் யாரு? ரமா வரீங்களா? வாங்க. இந்த ஐட்டம்ல உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? எனக்கு 2 பிடிக்குமே. ஆனா ஒண்ணுதான் செலக்ட் பண்ணும், 2 எல்லாம் சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ன்றது ஒன்னு இருக்கும் இல்லையா? நகையும் பிடிக்கும், ட்ரெஸ்ஸஸும் பிடிக்கும். Dresses-உம் பட் பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கோஸ் டு ஜுவல்ஸ். ஜுவல்லரி. சோ உங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டுட்டு இருப்பீங்களா நகை வாங்கி கொடுங்கன்னா? வாங்கி கொடுப்பாங்களா எப்படி? கண்டிப்பா. உங்களுக்கு நகைகள்ல பிடிச்சது என்ன?
நெக்லஸஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் லைக் அதனால இது இங்க இருக்கிறதுனால அவர் கண்டிப்பா கண்டுபிடிப்பாருன்னு நினைக்கிறீங்க. ஓகே பார்க்கலாம். ரம்யா வாங்க. எல்லாமே பொண்ணுங்களுக்கு பிடிச்ச ஐட்டம். உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? வாட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் சாய்ஸ்? ட்ரெஸ். எப்பவுமே வந்து டிஃப்ரெண்டா ட்ரெஸ் பண்ணணும். நான் ரொம்ப லைக் பண்ணுவீங்க. ஹஸ்பண்ட் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். ஹி மைட் பி கன்ஃபியூஸ் வித் திஸ் ஆர் சாக்லேட். ஓகே. ஸோ மோஸ்ட்லி சொல்லிடுவாருன்னு நினைக்கிறேன். பாப்போம். ஸோ ட்ரெஸ் இதை வந்து லாக் பண்ணிடலாம் உங்களுக்காக. சாக்லேட் கிடையாது. ஷியோர். யா. ஓகே. ஸோ இதை உங்களுக்காக லாக் பண்ணிடுறோம். நீங்க போய் உங்க இடத்துல உட்காருங்க. தேங்க்யூ. அடுத்தது பேபி. வாங்க பேபி, உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? ட்ரெஸ்ஸஸ் பிடிக்கும். ஜுவல்ஸும் பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஏதாவது ஒண்ணு. எது? ட்ரெஸ்ஸஸ். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து ட்ரெஸ் தான். லாக் பண்ணிடலாமா? லாக் பண்ணிடலாம். கரெக்டா கண்டுபிடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க வேற ஜுவல்லரி வந்து டிசைன் பண்ணுவேன் அப்படி இப்படி எல்லாம் சொன்னீங்க. எனக்கு என்னமோ உங்க ஹஸ்பண்ட் குழம்பி போயிடுவாங்கன்னு தோணுது. ஷூர், அது ஃபேஷன் ஜுவல்லரி தானே. இது கோல்ட் இல்ல. சோ பிரச்சனை கிடையாது. சோ Dress கிளியரா இருக்கீங்க. ஓகே, நீங்க போய் உட்காருங்க. உங்களுக்காக அந்த Dress லாக் பண்ணிட்டேன். ஓகே. ரெண்டு பேருக்கும் Dress பிடிச்சிருக்கு. ஒருத்தருக்கு வந்து ஜுவல்லரி பிடிச்சிருக்கு. அவங்க ஹஸ்பண்ட்ஸ் கரெக்டா கண்டுபிடிப்பாங்களா இல்லையான்னு பார்க்கலாமா? உங்க ஹஸ்பண்ட நீங்க எப்படி கூப்பிடுவீங்க? இங்க சொல்லணுமா? சொல்லுங்க. கூப்பிடுங்க. நீங்க கூப்பிடுங்க. உங்க ஹஸ்பண்ட கூப்பிடுங்க. லூசு. அழகான பேர். சரி, சத்தமா கூப்பிடுங்க உங்க ஹஸ்பண்ட. லூசு, இங்க வாங்க. என்ன பயங்கர கியூட்டான பேர் வச்சிருக்காங்க உங்க வைஃப் உங்களுக்கு. மொபைல்ல அப்படிதான் இருக்கும். நேம் வேணா செக் பண்ணி பாத்தீங்கன்னா டயல் லிஸ்ட்ல வந்து லூஸ் அப்படின்னு தான் சேவ் பண்ணி வச்சுப்பேன் நம்பர் அவா. ஆஹா, ரொம்ப டிஃபரெண்டா இருக்குங்க. பொதுவா பொண்ணுங்களுக்கு சாக்லேட்ஸ், மேக்கப், ட்ரெஸ்ஸஸ், நகை, பணம், மொபைல் போன்ஸ் என்ன பிடிக்கும். உங்க வைஃபுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? இக்கட்டானது மாட்டி விடுறீங்க. இல்ல நிறைய தான் எடுத்துருவேன். எனக்கு ரெண்டு தான் பிரச்சனை இப்போ. அப்படி கிடையாது, ரெண்டு. எது அவங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருக்கும்? ஜுவல்லரி. யூ ஆர் ஷூர்? ஷூர். ஷீ லைக்ஸ் கோல்ட் வெரி மச். ஜுவல்லரி ரொம்ப பிடிக்கும். வெரி மச். அவங்க கூட சொல்லலாம் இருந்தேன். அவங்க ஜுவல்லரி மேக்கிங் உங்க அட்ரஸ் கொடுத்துறாதீங்க, நேரா அவங்க வீட்ல வாசல்ல நின்னுட்டு இருப்பாவா. சோ அத நான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான். அதை ஓகே. சோ அவங்களுக்கு ஜுவல்லரி தான் பிடிக்கும்னு சொல்லிருக்கீங்க. ராமா, நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? சேம். அதே ஜுவல்லரி தான் சொல்லிருக்காங்க. சோ கண்டு கொண்டேன் இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ். நீங்க எப்படி உங்க ஹஸ்பண்ட கூப்பிடுவீங்க? சந்தோ. சரி, எங்களுக்காக உங்க ஹஸ்பண்ட கூப்பிடுங்க. சந்தோ கம். உங்க வைஃப் என்னவா சூஸ் பண்ணிருக்காங்க? எது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அங்கேல பாக்காதீங்க, இங்க பாருங்க. நோ நோ நோ, இதுக்கு எனக்கு சாய்ஸே வேண்டாம். ஏன்? இதுதான் செலக்ட் பண்ணிப்பாங்க. டெய்லி ஒரு புது Dress எடுத்து கொடுத்தா ஹாப்பியா மாட்டின்னு போவாங்க. அவங்களும் அதே Dress தான் சொல்லிருக்காங்க. உடனே ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க. நான் ஏதோ ஒரு சஸ்பென்ஸ் கொடுக்கலான்னு பார்த்தா உடனே அப்படியே ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க. நீங்க கரெக்டா சொல்லிருக்கீங்க. கண்டு கொண்டேன் இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ். பேபி, நீங்க எப்படி உங்க ஹஸ்பண்ட கூப்பிடுவீங்க? எங்களுக்காக உங்க ஹஸ்பண்ட கூப்பிடுங்களே. மரியா வாங்க. உங்க வைஃப் என்னவா சூஸ் பண்ணிருப்பாங்க? என்ன அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? சாக்லேட்ஸ் பிடிக்குமா, மொபைல் போன்ஸ் பிடிக்குமா, பணமா, இல்ல மேக்கப்பா, இல்ல நகையா, ட்ரெஸ்ஸா, என்ன பிடிக்கும்? சரி, ட்ரெஸ்ஸஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ட்ரெஸ்ஸஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஷூரா? ஷூர். ஆனா அவங்க என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? தெரியல. நீங்க வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. தெரிஞ்சுக்கலாமா அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா? என்ன சொன்னீங்க பேபி? சாரி தான் சொன்னேன். சாரி தான் பிடிக்கும் அவங்களே சொல்லிருக்காங்க. கரெக்டா சொல்லிருக்கீங்க. கண்டு கொண்டேன் இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ். Thank you. இல்ல, எனக்கு ஒரு டவுட் வருதுங்க. இவ்ளோ விஷயமும் இந்த பணம் இருந்தா வாங்கிக்கலாமே, இதை ஏன் வேண்டாம்னு சொன்னீங்க? நானா ஃபர்ஸ்ட் ஓகே அப்படின்னு இத எடுத்து போயிருப்பேன். ஏன் பணத்தை வேண்டாம்னு இந்த क्वेश्चனை நீங்க இன்னும் கொஞ்சம் மாத்தி கேட்டிருக்கலாம். ஆப்போசிட்டா இதுல எது உங்களுக்கு பிடிக்காத ஐட்டம் எங்களுக்கு கேட்டிருந்தா நாங்கலாம் கரெக்ட்டா ஒரு ஐட்டம். ஏன்னா அதனால நாங்க ரொம்ப பாதிக்கப்பட்டோம். ஹஸ்பண்ட்ஸ் அவங்க வைஃப்க்கு என்னென்ன நல்லா பிடிக்கும்னு கரெக்டாவே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதே மாதிரி வைஃப்ஸ் அவங்க ஹஸ்பண்டுக்கு என்னென்ன பிடிக்கும்
அவங்களோட ஆசைங்க என்ன, அவங்கள பத்தி எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாமா? லெட்ஸ் ப்ளே நீ பாதி நான் பாதி. இது ஒரு கம்பேட்டபிலிட்டி ரவுண்ட். ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஒருத்தர் எவ்வளவு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு நாங்க இந்த ரவுண்ட்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் யார் வரீங்க? உங்க வைஃப் ரொம்பவே நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க, அது அவங்களுக்கு பிடிச்சிருந்ததா எப்படி? காஃபி டேல மீட் பண்ணியிருந்தோம் மேரேஜுக்கு முன்னாடி. அப்போ வந்து ஒரு செயின் ப்ரெசென்ட் பண்ணேன். அப்போ வைஃப் என்ன மீன் அப்போ என் ஃபியான்சி என்ன சொன்னான்னா, இது ஏன் நீங்க கொடுக்குறீங்க, நீங்க போட்டே விட்டுருங்களேன் அப்படின்னு சொன்னா. ஸோ அதனால வந்து லக்கிலி இன் மை ஃபோன் ஐ ஹேட் தட் மாங்கல்யம் தந்த அழைப்பாயுத ரிங்டோன் வச்சிருந்தேன். ஸோ அதை டக்குன்னு என்னோட மொபைல்ல ப்ளே பண்ணிட்டு ஐ ஜஸ்ட் ஓர் ஹர் செயின் தட் டைம். அப்போ சாங் எல்லாம் வச்சு செயினை போட்டு விட்டீங்க, தாலி கட்டின மாதிரி. ஆனா குங்குமம் எல்லாம் வச்சு விட்டீங்களா? அப்போ குங்குமம் இல்ல, காஃபி இல்ல. ஸோ கவலைப்படாதீங்க, நான் இப்ப எடுத்து வந்துட்டு இருக்கேன். கேம் ஆரம்பிக்கலாமா? கிரிதர், உங்களுக்கான கொஸ்டின். ஓகே, உங்களுக்கு எந்த மியூசிக் டைரக்டரோட சாங் பிடிக்கும்? ஏஆர் ரஹ்மான். ஆனா உங்க வைஃப் என்ன எழுதிருக்காங்க தெரியுமா? அவங்க கிட்டயே தெரிஞ்சுக்கலாமா? ஏங்க இப்படி சொல்லிட்டீங்க? உங்க ஹஸ்பண்டுக்கு என்ன பிடிக்கும்னு எழுதிருக்கீங்க? ஏஆர் ரஹ்மான். கேள்விக்கு கரெக்டான பதில் சொன்னதால 10 பாயிண்ட்ஸ். ரமா, உங்களுக்கான கேள்வி. உங்க ஹஸ்பண்ட் வீட்ல உங்க ஹஸ்பண்டை தவிர வேற யாரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? லைக் அவங்க பிரதர்ஸ் இருக்கலாம், சிஸ்டர்ஸ் இருக்கலாம், அப்பா இருக்கலாம், அம்மா இருக்கலாம், யாரும் அவங்க உங்களுக்கு ரொம்ப ஒன்லி பிடிக்கும்? சன். ஸோ கண்டிப்பா எனக்கு ஃபாதர் இன் லா தான் ரொம்ப பிடிக்கும். உங்க ஃபாதர் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். நீங்க என்ன எழுதிருக்கீங்க? ஃபாதர்ல தான் எழுதிருக்கு. என் ஃபாதர் தான் எழுதிருக்கு. உங்களோட ஃபாதர், அவங்களோட ஃபாதர் இல்ல. கேள்விக்கு கரெக்டான பதில் சொல்லிட்டீங்க. 10 பாயிண்ட்ஸ். ஓகே, கிரிதர், உங்களுக்கான கொஸ்டின். உங்களுக்கு பெண் தோழி யாராவது இருக்காங்களா? யாராவது கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? இருக்காங்களா இருந்தாங்களாவா? இருக்காங்களா? பெண் தோழி யாராவது இருக்காங்களா? ஹிஸ்டரியெல்லாம் நோண்டி எடுக்கணும் போல் இருக்கு. விவரமான ஷோ இருக்கும் போல. பெரிய சண்டை இருக்கு வீட்டுல. இருக்கு, மீன் ஆஃபீஸ்ல கொலீக்ஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. உங்க வைஃப் என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? என்ன சொல்லிருக்காங்க? கேளுங்க அவங்க கிட்ட என்ன சொல்லிருக்காங்க. அவங்களுக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ எனக்கு எதை எழுதுறதுனே தெரியல. ஸோ அதனால எஸ்ன்னு போட்டுட்டேன். அதனால கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், பெண் தோழிங்க இருக்காங்களா? எஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்ப சொல்றாங்க பாருங்க, நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எந்த பொண்ணு பேர் எழுதணும்னு தெரியல, அதனால எஸ்ன்னு போட்டுட்டாங்க. கேள்விக்கு கரெக்டான பதில் 10 பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். ரமா, உங்களுக்கான கேள்வி. உங்க ஹஸ்பண்டுக்காக நீங்க விட்டு கொடுத்த விஷயம் என்ன? நோ, நான் ஒண்ணு சொல்லுங்க. எனக்கே கேக்குதாங்க. நோ, ஏதாவது எழுதியிருக்காங்களா? எழுதிருக்காங்க. ஓ, நான் ஒன்னும் பார்க்கல. பார்த்தேன் க்ளூ பண்றேன்றாங்க. என்ன விட்டு? அம்மா அப்பா வீட்டுக்கு ரொம்ப போகாதது. ஓகே, சோ நிறைய உங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருந்தீங்க. அவங்க வந்து அவ்வளோ இல்லாம யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் தி ஃபேமிலி அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க அதை விட்டு கொடுத்துருக்கீங்க. ஆனா உங்க ஹஸ்பண்ட் என்ன எழுதிருக்காங்க தெரியுமா? என்ன? அவங்ககிட்டயே கேளுங்க. நீ ஸ்ட்ரீம்ல என்ன நான்வெஜ் சாப்பிட்றதாச்சு இல்லை? லைக் அவங்க வீட்டில் இருந்தப்போ ஷி வாஸ் டேஸ்லாம் பார்க்காம நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டில் வந்து டியூஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். ஸோ ஷி அடாப்ட் டு தட் வெரி நைஸ்லி. அதை விட்டு கொடுத்தாங்க எனக்கு. ஓகே, அடுத்தது கிரிதர், உங்களுக்கான கேள்வி. உங்க அம்மா உங்க வைஃப் எந்த விஷயத்துக்காக பாராட்டுவாங்க? ஷி சாட்டர்டே நல்லா குக் பண்ணுவாங்க. ரசம் வைக்கிறது சூப்பரா இருக்கும். அதுக்காக வந்து சமையல் சூப்பரா செய்வாங்க. அதனால ஷி இஸ் வர்க்கிங் மண்டே டு ஃப்ரைடே டைம் இருக்கு அது பண்றதுக்கு. ரசம் நல்லா வைப்பா. அது அந்த சின்ன வெங்காயம் போட்டு ரசம் நல்லா வைப்பாலாம். சோ அது நல்லா இருக்கும். உண்மையாவே நல்லாவும் இருக்கும். அது உண்மையாவே நல்லாவும் இருக்கும். ரசம் மட்டும் தான் வைப்பாங்களா இல்ல நிறைய சமையல் வைப்பாங்களா? ஷி டஸ் சண்டேனா சிக்கன் பிரியாணி பண்ணுவா. சோ அந்த ஸ்பெஷாலிட்டினா அவளுக்கு வந்து ரசம் சூப்பரா வைப்பாங்க. அது உங்க அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க நினைச்சிட்டீங்க. என்ன சொல்லிருக்கீங்க சொல்லுங்க? பயங்கர அட்ஜஸ்ட் பண்ணி போவேன். சைலண்டா இருப்பாங்க. அவங்க என்ன சொன்னாலும் எடுத்து பேசாம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. அந்த விஷயம் அவங்க அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க சொல்லியிருக்காங்க. ரமா, உங்களுக்கான கேள்வி. உங்க ஹஸ்பண்ட் உங்க வீட்டுக்கு முதல் எப்போ வந்தாங்க? அவங்க அப்பா அம்மாவோட ஒரு நாள் வந்தாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்க வீட்டுக்கு வந்தது. அவர் என்ன எழுதிருக்காங்க தெரியுமா? என்ன எழுதியிருக்காங்க?
சொல்லிட்டேன் சொல்லுங்க. நான் சொன்னேன் கேஷுவலாக ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம் நாங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நாங்க போயிருந்தோம்னு சொல்லுறீங்களா நீங்க போயிருக்கீங்கன்னு சொன்னீங்க? கேஷுவலாக நாங்கள் போயிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நாங்க போயிருந்தோம் நீங்க அம்மா சொல்லுங்க. அப்பாவோட ஒரு நாள் வந்திருந்தாங்க. நாங்க ரகசியமா எதுவும் எங்கேயும் மீட் பண்ணல. ஸோ கேஷுவலாக ஒரு நாள் போயிருந்தோம். ஓகே, ஸோ கேஷுவலா அப்பா அம்மாவோட வந்திருக்காங்க அவங்களும் சொல்லியிருக்காங்க, நீங்களும் அதே தான் சொல்லியிருக்கீங்க. கேள்விக்கு கரெக்டான பதில்னால 10 பாயிண்ட்ஸ். நீ பாதி நான் பாதி. இந்த ரவுண்ட்லயே 6 கொஸ்டினுக்கு 4 கொஸ்டினுக்கு கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க. அதுக்காக உங்களுக்கு 40 பாயிண்ட்ஸ். தேங்க்யூ. இதெல்லாம் எப்படி ஒடிக்கிறீங்க பார்க்கலாம். அடுத்தது ரம்யா and சந்தோஷ் வாங்க. இங்க வந்த கப்பல் திருப்பி அவங்க வைஃபுக்கு பொட்டு வச்சு பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். எனக்காக உங்க வைஃபுக்கு பொட்டு வைக்க ரெடியா இருக்கீங்களா? எங்களோட ரவுண்ட் நீ பாதி நான் பாதி ஆரம்பிக்கலாமா? ரம்யா, உங்களுக்கான கொஸ்டின். உங்க ஹஸ்பண்ட் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நீங்க என்ன ட்ரெஸ் போட்டிருந்தீங்க? என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தீங்க? ரெட். உங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஒன்றும் தெரியாதுன்னு எழுதியிருப்பாரு. சந்தோஷ், நீங்க என்ன எழுதிருக்கீங்க? கிரீன். கண்டிப்பா தப்பா தான் இருக்கும். சரி விடுங்க. கொஸ்டினுக்கு தப்பான ஆன்சர்னால பாயிண்ட்ஸ் கொடுக்க முடியாது. சந்தோஷ் உடச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் உடைச்சுக்கோங்க, இப்போ உடைக்க முடியாது. சந்தோஷ், உங்களுக்கான கேள்வி. உங்களுக்கு தமிழ்ல பிடிச்ச லவ் ஃபிலிம் என்ன? பொதுவாக ஐ எம் கமல் ஃபேன் ஓகே அண்ட் ஐ லைக் காமெடி. ஓகே. ஸோ ஐ திங்க் மை ஆல் டைம் பெஸ்ட் இஸ் மைக்கேல் மதன காமராஜன். மைக்கேல் மதன காமராஜன். ஆனா அவங்க என்ன எழுதிருக்காங்க தெரியுமா? அது சொல்லலையா? அதேதான். என்ன எழுதிருக்கீங்க? மைக்கேல் மதன் காமராஜன் அதேதான் எழுதிருக்காங்க. கேள்விக்கு கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டீங்க. 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு தான் ஆகணும். ஸோ 10 பாயிண்ட்ஸ். ரம்யா, உங்களுக்கான கேள்வி. உங்க செல்போன்ல உங்க ஹஸ்பண்டை என்ன பேர்ல சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க? சந்து. சந்து அப்படின்னா நீங்க என்ன எழுதிருக்கீங்க? அதேதான். அதேதானா? சொல்லுங்களே, சந்து அப்படின்னு எழுதிருக்கீங்க. கரெக்ட். அதனால 10 பாயிண்ட்ஸ். சந்தோஷ், உங்களுக்கான கேள்வி. உங்களுக்கு புக்ஸ் படிக்க பிடிக்குமா பிடிக்காதா? ஓ ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பாஸ்ட் டைம் புக்ஸ். உங்க வைஃப் என்ன எழுதிருக்காங்க? பிடிக்கும். பிடிக்கும் அப்படின்னு தான் எழுதிருக்காங்க. ஓகே, கேள்விக்கு கரெக்டான பதில் சொன்னதால 10 பாயிண்ட். நெக்ஸ்ட் ரம்யா, உங்களுக்கான கொஸ்டின். உங்க ஹஸ்பண்ட் கிட்ட நீங்க அடிக்கடி சண்டை போடுறது எதுக்காக? டிவி. எதுக்காக? அவங்க என்ன எழுதிருக்காங்க தெரியுமா? கண்டிப்பா தான் எழுதிருப்பாரு. அதுதான் எழுதிருப்பாங்க. எதுக்கு? டிவிக்குள்ள அப்படியே ஜம்ப் ஆகி உட்காந்துருவாரு. நம்ம ஏதாவது பேசினா கூட காதே கேட்காது. மிஸ்டர் சந்தோஷ், கேள்விக்கு கரெக்டான பதில்னால another 10 points. சந்தோஷ், உங்களுக்கான கேள்வி. உங்களுக்கு பிடிச்ச கடவுள் யார்? நம்புவீங்க இல்ல? உங்களுக்கு பிடிச்ச கடவுள் யோசிக்காதடா. ஐ திங்க் ஷி வுட் ஹவ் செட் கொடுங்கல்லூர்னு நினைக்கிறேன். பிகாஸ் எவ்ரி இயர் நாங்க மிஸ் பண்ணாம போற ஒரு கோவில் அதுதான். பதில் சொல்றதுக்கு முன்னாடி எஸ் எஸ் அப்படின்றாங்க. கரெக்டா சொல்லிட்டீங்க. அவங்க சொன்னதும் நீங்க சொன்னதும் கரெக்டா இருந்தது. அதனால பரவாயில்ல. இது ரெட்டா ஒயிட்டா? நீங்க எதை உடைக்க போறீங்க? நம்ம ரெட் உடைக்கலாம்ப்பா. ரெண்டு பேரும் சேர்ந்து ரெட். நீ பாதி நான் பாதி. இந்த ரவுண்ட்ல 6 கேள்விக்கு 5 கேள்விக்கு கரெக்டான பதில் சொல்லி உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ். இப்ப நீங்க இந்த பலூனை உடைச்சுக்கலாம். பிரபு and சனிலா வாங்க. நம்மளோட ட்ரெடிஷன் இங்க வந்த கப்பல வந்து திருப்பி அந்த பொட்டு எல்லாம் வச்சு பார்க்கணும். எங்களுக்காக உங்க வைஃப்க்கு பொட்டு வச்சு விட்டுறீங்களா? செனிலா, உங்களுக்கான கேள்வி. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் எது? நாடா கூட இருக்கலாம்.
கண்ட்ரினா எனக்கு வந்துட்டு ஆஸ்திரேலியா பிடிக்கும், மொரிஷியஸ். பிரபு நீங்க என்ன எழுதிருக்கீங்க சொல்லுங்க. ஆஸ்திரேலியா. கேள்விக்கு கரெக்டான பதில் சொன்னனால தேங்க்யூ. 10 பாயிண்ட்ஸ். பிரபு உங்களுக்கான கேள்வி, உங்களை உங்க வைஃப் ஃபர்ஸ்ட் டைம் போட்டோல பார்த்தாங்களா இல்ல நேர்ல பார்த்தாங்களா? நேர்ல தான் பார்த்தேன். நேர்ல தான் பார்த்தாங்களா? எங்கேயோ போட்டோ பார்த்து பிடிக்கும் அந்த மாதிரி நேர்ல தான் பார்த்தாங்களா? ஷூர். நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? நேர்ல தான் பார்த்திருக்கேன். ஆபீஸ்ல தானே அவங்களும் கரெக்டா எழுதிருக்காங்க. கேள்விக்கு கரெக்டான பதில் சொன்னாலே 10 பாயிண்ட்ஸ். செனிலா உங்களுக்கான கேள்வி, உங்களோட லாஸ்ட் பர்த்டே எந்த கிழமை வந்தது? டியூஸ்டே தான் வந்துச்சு. சண்டே, மண்டே, டியூஸ்டேயா? டியூஸ்டே. கேள்விக்கு கரெக்டான பதில் நீங்க எழுதிருக்கீங்களா? அதேதான் எழுதிருக்கீங்க. 8th டியூஸ்டே அப்படின்னு கரெக்டா போட்டிருக்காங்க. கேள்விக்கு கரெக்டான பதில் 10 பாயிண்ட்ஸ். பிரபு இப்போ உங்களுக்கான क्वेश्चन, நீங்க உங்க அம்மாவோட செல்லமா இல்ல அப்பாவோட செல்லமா? நான் ரெண்டு பேரோட செல்லம் தான். மோஸ்ட்லி 75% வந்து அம்மாவோட செல்லம். இந்த மாதிரி ஆன்சர் சொல்றீங்களே பிரபு, சொல்லுங்க யார் ரொம்ப பிடிக்கும்? அம்மாவா? 75%னா யார், அம்மாவா அப்பாவா? அம்மா. அம்மா. நீங்க அம்மாவோட செல்லம். கேள்விக்கு கரெக்டான பதில் சொல்லிட்டீங்க, அதனால 10 பாயிண்ட்ஸ். ஓகே. செனிலா உங்களுக்கான கேள்வி, உங்க அம்மா உங்களை என்னன்னு கூப்பிடுவாங்க? சென்னிலா தான் கூப்பிடுவாங்க. செனிலான்னு தான் கூப்பிடுவாங்களா? நீங்க என்ன எழுதிருக்கீங்க? பேபி செனிலா. செனிலா மட்டும் தான் பேபி கூப்பிடுவாங்க, வேற யாரும். வேற யாரும் கூப்பிட மாட்டாங்க. செனிலா தான். சென்னிலா தான் எழுதிருக்காங்க. சென்னிலான்னு அவங்களும் கரெக்டா எழுதிருக்காங்க. கேள்விக்கு கரெக்டான பதில் பிரபு. அடுத்தது உங்களுக்கான கேள்வி, உங்களோட ஃப்ரீ டைம்ல உங்களுக்கு யாரோட இருக்க பிடிக்கும்? என் டாக்டர் பொண்ணு. நீங்க என்ன எழுதிருக்கீங்க? அதே தான் சொன்னேன். அவங்க பொண்ணு, மை டாட்டர் ரோஸ் அப்படின்னு எழுதிருக்காங்க. ஓகே. 6 கேள்விக்கும் பதில் கரெக்டா இருந்தது. சோ நீ பாதி நான் பாதி. இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு 60 பாயிண்ட்ஸ். நான் போட்டிருக்க இந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நீங்களும் இதே மாதிரி ஒரு புது சாரி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே போனை எடுத்து 0922220027 இந்த நம்பருக்கு போன் பண்ணி நாப்டால் மூலியமா நீங்களும் இந்த சாரியை வாங்கிக்கலாம். 2 ரவுண்டுமே சூப்பர்வா முடிஞ்சிச்சு. நம்ம 3வது ரவுண்ட் காதல் சடுகுடு. கபடி ஆட சொல்லுவீங்களா? கபடி மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் 2 பேரும் சேர்ந்து விளையாடினா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு டிஃபரெண்டான கேம் கொடுக்க போறோம். 1 நிமிஷத்துலயே வந்து நீங்க அந்த கேமை எப்படி விளையாடுவீங்க அதை வச்சு நாங்க உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்க போறோம். ரெடியா? ஓகே வாங்க. ரமா, உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு வளையல் எல்லாம் போட்டு விட்டுருக்காங்களா? மேரேஜ் அப்போ போட்டிருக்காங்க. மேரேஜ் அப்போ, அதுக்கப்புறம் இல்ல. எங்களுக்காக உங்க வைஃப்க்கு வளையல் போட ரெடியா இருக்கீங்களா? ஷூர். പുഞ്ചിരി തഞ്ചി കുഞ്ചിക്കോ മുന്തിരി മുത്തൊളി ചിന്തിക്കോ മഞ്ചണി വർണ്ണ ചുന്ദരി വാവേ തങ്കിണ്ണക്ക തകതിമിയാടും തങ്കനിലാവേ ഹോയ് പുഞ്ചിരി തഞ്ചി കുഞ്ചിക്കോ മുന്തിരി മുത്തൊളി ചിന്തിക്കോ. இந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான சிச்சுவேஷன், மெமரபிள் இன்சிடென்ட்ஸ் உங்க லைஃப்ல நடந்திருக்கா? நீங்க 2 பேரும் ஏதாவது ஊருக்கு போயிருப்பீங்க, மறக்க முடியாத ஏதாவது சிச்சுவேஷன்ஸ் நடந்திருக்கு? ஒரு ஷார்ட் டேர்ம் டெபுடேஷன் நான் யூஎஸ் போயிருந்தேன். என் கம்பெனியில் நம்பிச்சிருந்தாங்க. அப்போ வந்து ஐ டுக் டு நயகரா நியூ ஜெர்சி ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அப்போ போயிருந்தப்போ கேவ் ஆஃப் தி வின்ஸ் இருக்கும். நம்ம ஒரு குற்றாலம் மாதிரி அந்த ஊர்ல வந்து ஒரு சின்ன இடத்துல மட்டும் குளிக்கலாம். So I took her there. We spent around like half an hour to 45 minutes there. So that was one of the nice moment. I hope it has been really memorable. இல்லையா? ஓகே, நம்ம கேம் ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. நம்ம 3வது ரவுண்ட் காதல் சடுகுடு. இந்த ரவுண்ட்ல 3 பேருக்குமே ஒரே கேம். இந்த 1 மினிட்ல நீங்க எவ்வளவு நல்லா விளையாடுவீங்க அதை வச்சு நாங்க உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்க போறோம். இப்போ நீங்க விளையாடுற கேம் என்னன்னா, பலாப்பழம் பார்த்திருக்கீங்களா? பழத்தை உரிக்கிறது எவ்வளவு கஷ்டம் இல்லையா? எங்க அம்மா உரிப்பாங்க, வேடிக்கை பார்த்திருக்கேன். வேடிக்கை பார்த்திருக்கீங்க, கவலைப்படாதீங்க. இப்போ உங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு இப்போ உங்களுக்கு தெரியும். 2 பேருமே சேர்ந்து முழு பழத்தை உரிக்கணும். நீங்க எவ்வளவு பழத்தை உரிக்கிறீங்களோ அவ்வளவு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வரும். ஓகே, உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் நவ். செகண்ட்ஸ் இருக்கு. 40 செகண்ட். நாள் முடியுங்க. 25 செகண்ட்ஸ் இருக்கு. ஒரு முழு பழமும் எனக்கு தெரியலையே, சீக்கிரம் உரிங்க. உங்களால
உங்களால் முடியும். கமான், முடியும் முடியும் முடியும். எடுங்க. முழு பழம் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுதான் கவுண்ட் ஆகும். ஆமா. 10 9 8 கமான் கமான் 7 6 5 4 3 2 1. ஓவர். கிரிதர் அண்ட் ரமா எவ்வளவு பழத்தை உரிச்சு வச்சிருக்கீங்க? 1 2 3 4. இந்த காதல் சடுகுடு இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு 40 பாயிண்ட்ஸ். சந்தோஷ் அண்ட் ரம்யா வாங்க. உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு வளையல்லாம் வாங்கி கொடுப்பாங்களா, போடுவாங்களா, எப்படி? வாங்கி கொடுப்பாங்க, போட்டதில்லை இது வரைக்கும். கவலையே படாதீங்க, இப்ப போட வச்சிருவோம். ஓகே, லைஃப்ல நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்து மறக்க முடியாத ஏதாவது ஒரு or something very memorable which you cannot forget. ஆர் ஹனிமூன் ட்ரிப் டு லங்காவி. லங்காவி போயிருக்கீங்க. ஸோ மலேசியா கிட்ட இருக்கிற அந்த டியூட்டி ஃப்ரீ ஐலாண்ட் லங்காவி, அங்கே போயிருக்கீங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பீங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். கேண்டில் லைட் டின்னர்லாம் அரேஞ்ச் பண்ணி. கேண்டில் லைட் டின்னர், வாவ். ஓகே, தட்ஸ் நைஸ். இப்போ நம்ம கேம் ஆரம்பிக்கலாமா? உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட்ஸ் நவ். எவ்வளவு நீட்டா பண்றாங்க பாருங்க, பாத்துக்கங்க. முழு உலக படத்தை எவ்வளவு சூப்பரா எடுத்துட்டு இருக்காங்க. 30 செகண்ட்ஸ் முடிஞ்சிச்சு. வெரி டஃப், வெரி டஃப். ஓகே, இன்னும் 15 செகண்ட் இருக்கு. 10 9 8 7 6 5 4 3 2 1. ஓகே, ஃபைன். எவ்வளோ பழம் சொல்லுங்க? 1 2 3 4 12 13. ஆல்மோஸ்ட் 13 பழத்தை உடைச்சிட்டீங்க. எப்படி சூப்பர்பா இருந்தது. இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு 130 பாயிண்ட்ஸ். அடுத்தது பிரபு அண்ட் செலினா வாங்க. உங்க ஹஸ்பண்ட் இந்த மாதிரி எப்பாரு வளையல் போட்டு விட்டுருக்காங்களா? போட்டிருக்காங்க. சீமந்தம் டைம்ல போட்டு விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இல்ல, வாங்கி தான் தருவாங்க. ஆனா போட மாட்டாங்க. இந்த வாட்டி போட வச்சிருவோம். ரெடியா? காதல் பிறக்கின்ற பருவம் பருவம் மௌனம் புரிகின்ற தருணம் தருணம் கண்கள் கலக்கின்ற நிமிடம் நிமிடம் கால்கள் தொடர்கின்ற. இப்போ நம்மளோட கேம் காதல் சடுகுடு ஆரம்பிக்கலாமா? உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் நவ். கை பார்த்து கை பார்த்து கை பார்த்து. முழு பழமா தான் வந்து கொடுப்போம். பார்த்து முழு பழமா எடுங்க. 40 செகண்ட் முடிஞ்சு போச்சு. முப்பது 30 செகண்ட். 25 செகண்ட். 10 9 8 7 6 5 4 3 2 1. எவ்வளோ பழம் உரிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? 1 2. இது ஒரு 9, இது ஒரு 10. இந்த காதல் சடுகுடு இந்த ரவுண்ட்ல 10 பழத்தை உரிச்சிட்டீங்க. உங்களுக்கு 100 பாயிண்ட். 3 ரவுண்டுமே சூப்பர்பா முடிஞ்சிச்சு. நம்ம 4வது ரவுண்ட் போறதுக்கு முன்னாடி உங்களோட ஸ்கோர்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? கிரிதர் அண்ட் ரமா உங்களுக்கான ஸ்கோர் 180. சந்தோஷ் அண்ட் ரம்யா உங்களுக்கான ஸ்கோர் 280. பிரபு அண்ட் செலினா உங்களுக்கான ஸ்கோர் 260. 4வது ரவுண்ட் கேள்விக்கு என்ன பதில்
இது ஒரு சுச்சுவேஷன் பேஸ்ட் ரவுண்ட். ஆனா யாருக்கு எந்த சுச்சுவேஷன் கொடுக்கணும்னு பாக்குறதுக்கு முன்னாடி 3 லேடிஸ் இங்க வாங்க. உங்களோட சுச்சுவேஷனை நீங்க தான் சூஸ் பண்ண போறீங்க. சின்ன வயசுல சாபூத்ரி இந்த கேம் விளையாடி இருக்கீங்களா? யார் ஃபர்ஸ்ட் வருவாங்க அவங்களுக்கு வந்து சுச்சுவேஷன் கொஸ்டின் கொடுப்பேன். 2வது வரவங்களுக்கு வேர்ட் கொடுப்பேன், நடிச்சு நீங்க காமிக்கணும். 3வது உங்களுக்கு ஒரு கேம், அது வந்து அவங்க கேம் விளையாடி காமிக்கணும். ரெடியா? சா பூ த்ரீ ஃபர்ஸ்ட். ஸோ இவங்களுக்கு நாங்க ஒரு சுச்சுவேஷன் கொடுப்போம். அந்த சுச்சுவேஷனுக்கு வந்து அவங்க கரெக்டா ஆன்சர் பண்ணணும். நீங்க போய் உங்க இடத்துல உட்காந்துக்கங்க. இப்போ உங்களோட நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். பார்க்கலாம் யாரு 2வது யாரு 3rd பார்க்கலாம். சா பூ த்ரீ. ஸோ இவங்க 2nd, நீங்க வந்து 3rd. ஓகே, நம்ம ரவுண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்களோட ட்ரெடிஷன் வரீங்களா? இங்க உங்க ஹஸ்பண்ட் எப்பாரும் உங்களுக்கு மெட்டி போட்டு விட்டுருக்காங்களா? இல்ல இல்ல, கவலைப்படாதீங்க, இந்த வாட்டி போட வைக்கிறோம். ஓகே, எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, நீங்களும் சந்தோஷப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க போய் உங்க இடத்துல உட்காந்துக்கங்க. அடுத்தது ரமா அங்கிரிதர், வாங்க. நீங்க போய் உங்க இடத்துல உட்காந்துக்கலாம். தேங்க்யூ. அடுத்தது சந்தோஷன் ரம்யா, வாங்க. நல்லா இருந்தது. சோ நீங்க போய் உங்க இடத்துல உட்கார்ந்துக்கங்க. தேங்க்யூ. பிரபு அண்ட் செரீனா, உங்களுக்கான கேள்வி. உங்க வீட்டுல குடியிருக்கிறவங்களோட கேரக்டர் சரியில்லை, ஆனா வாடகை சரியா கொடுக்கறாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆப்ஷன் ஏ, எடுத்து சொல்லி திருத்த பாப்பீங்க. ஆப்ஷன் பி, வீட காலி பண்ண சொல்லிடுவீங்க. ஆப்ஷன் சி, வாடகை கரெக்டா கொடுக்கறாங்கன்னு பேசாம இருந்துடுவீங்க. ஆப்ஷன் டி, வாடகை அதிகமா ஏத்தி சொல்லுவீங்க. ஆப்ஷன் டி, வீடு காலி பண்ண சொல்லுங்க. ஷூரா? ஷூர். ஆப்ஷன் பி, ஆடியன்ஸ் என்ன நினைச்சிருக்காங்கன்னு பார்க்கலாமா? 42%. ஆப்ஷன் ஏ என்னன்னு பார்க்கலாமா? 17%. ஆப்ஷன் சி 31%. ஆப்ஷன் டி 10%. நீங்க நினைச்சிருக்கிறது, ஆடியன்ஸ் நினைச்சிருக்கிறது ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கு. இந்த கேள்விக்கு உங்களுக்கு 100 பாயிண்ட். கிரிதர் அண்ட் ரமா, உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் கொடுக்க போறோம். இந்த சுச்சுவேஷனை வந்து நீங்க நடிச்சு எனாக்ட் பண்ணி காமிக்கணும். டம்ஷரஸ் விளையாடி இருப்பீங்க இல்லையா? யாரு நடிக்க போறீங்க, யாரு வந்து சொல்ல போறாங்க? நான் நடிக்கிறேன், நீங்க நடிக்க போறீங்க, அவங்க சொல்ல போறாங்க. ஓகே, வாங்க. சுச்சுவேஷனை படிச்சிட்டீங்களா? படிச்சேன். உங்களுக்கு 1 minute டைம் கொடுப்போம். அந்த 1 minute வந்து இந்த சுச்சுவேஷன் வந்து எனாக்ட் பண்ணி அதுல ஒரு வேர்ட் அந்த மாதிரி மிஸ் ஆச்சுன்னா பாயிண்ட்ஸ் அப்படியே குறைஞ்சிட்டே வரும். ஓகே, ரெடி? ரெடி. உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட்ஸ் நவ். உங்களோட, நீங்க, நான், நீங்க, சாப்பாடு, லஞ்ச், 12 மணி, நீங்க சாப்பிடல, சாப்பாடே கிடையாது, 40 செகண்ட் முடிஞ்சிச்சு. பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், லஞ்ச், சாப்பிடல, லஞ்ச் சாப்பிட, அடுத்ததுக்கு சொல்லுங்க, அடுத்ததுக்கு போங்க. லஞ்ச் சாப்பிட, ஹோட்டல், ஹோட்டலுக்கு வரல, வரியா, சாப்பிட, 10 செகண்ட் இருக்கு. 9, ஹோட்டல், 8. ஹோட்டலுக்கு போலாமா? நீங்க லஞ்ச் சாப்பிட ஹோட்டலுக்கு போலாமா? நம்ம லஞ்ச் சாப்பிட ஹோட்டலுக்கு போலாமா? உங்களுக்கு கொடுத்த சிச்சுவேஷன் என்னன்னு சொல்லுங்க. எனக்கு இன்னைக்கு லஞ்ச் வேணாம், நான் வெளியே போய் சாப்பிட்டுக்கிறேன்.
அது ஒரே ஒரு வேர்ட் லஞ்ச் தான் நீங்க கரெக்டா சொன்னீங்க. ஃபுல் சென்டென்ஸ்ல ஒரே ஒரு வார்த்தையை தான் நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சீங்க. உங்களுக்கு இந்த ரவுண்ட்ல 20 பாயிண்ட்ஸ். நீங்க போய் உங்க இடத்துல காமிக்கணும். தேங்க்யூ. சந்தோஷ் and ரம்யா வாங்க. இது பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? எப்படி தெரியுது? கார்த்திகை தீபம் தான். கார்த்திகை தீபம் ஏத்துடலாமா? ஆனா நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? ஒவ்வொரு விளக்கா வச்சு திரிய திரிச்சு எண்ணெய் ஊத்தி விளக்கு ஏத்தணும். 1 minute நீங்க எவ்வளவு விளக்கு ஏத்துவீங்க அவ்வளவு பாயிண்ட்ஸ். ஓகே. சந்தோஷ் and ரம்யா, உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் நவ். திரி வைக்கணும். மலை கோயில் வாசலில் ஃபர்ஸ்ட் திரி வைக்கணும், அப்புறம் என்ன? கார்த்திகை தீபம் மின்னதே. விளக்கேற்றும் வேளையில் ஆனந்த கானம் சொல்லுதே. முத்து முத்து 30 செகண்ட் இருக்கு, 35 செகண்ட் இருக்கு. சுடரிடும் மரங்களையே வண்ண வண்ண கதிரே கதிரே கொடு ஆயிரம் சுகங்களையே. முத்து முத்து சுடரே சுடரே கொடு வேண்டிடும் வரங்களையே. வண்ண வண்ண கதிரே கதிரே கொடு ஆயிரம் சுகங்களையே. 10 செகண்ட். 9 8 7 6 5 4 3 2 1 ஆஃப். 1 2 3 4 5 6 6 விளக்கு வந்து எரிஞ்சிட்டு இருக்கு. 2 வந்து நீங்க திரி போட்டு எண்ணெய் போட்டிருக்கீங்க, நான் விளக்கு ஏத்த முடியல. அதனால 60 பாயிண்ட். 4 ரவுண்டுமே சூப்பர்பா முடிஞ்சிச்சு. உங்களோட ஸ்கோர்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? கிரிதர் and ரமா, உங்களோட ஸ்கோர் 200. சந்தோஷ் and ரம்யா, உங்களோட ஸ்கோர் 340. பிரபு and சனீலா, உங்களோட ஸ்கோர் 360. 3 பேருமே சூப்பர்பா விளையாடிட்டீங்க. நம்ம கேம் முடிய வந்துச்சு. எல்லாருமே சென்டர் ஸ்டேஜுக்கு வரீங்களா? எங்க ஆஹா என்ன பொறுத்தோட செகண்ட் ரன்னர் அப் கிரிதர் and ரமா. உங்களுக்கு ஜீ தமிழ் சார்பில் ஒரு பரிசு. எங்க ஆஹா என்ன பொறுத்தோட ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் சந்தோஷ் and ரம்யா. ஆஹா என்ன பொறுத்தோட வின்னர் பிரபு and சனீலா. உங்களுக்கு கிங் and ஷைன் அவங்க சார்பில் ஒரு பரிசு. அழகான 3 சிஸ்லிங் கப்பிள் அவங்களோட லவ், அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாமே எங்களோட ரொம்ப நல்லா ஷேர் பண்ணிக்கினாங்க. மறுபடியும் 3 அழகான ஜோடிங்களோட நான் உங்க சந்திக்கும் வரை உங்களிடம் விடை பெறுவது உங்கள் சங்குவி.